நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் விதமாக பிளாஸ்டிக் தடை விதிக்கப்பட்டுள்ளது. 21 வகையான பிளாஸ்டிக்குகள் மட்டுமின்றி 1 லிட்டர், 2 லிட்டர் தண்ணீர் பாட்டில்களுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் பால் தற்போது வரை பிளாஸ்டிக் கவரில் அடைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று கூறி சென்னை உயர்நீதிமன்றம் பாக்கெட் பால்களுக்கு பதிலாக தானியங்கி எந்திரம் மூலம் பால் விநியோகம் செய்ய அறிவுறுத்தியது. இதனையடுத்து மாவட்டத்தில் முதற்கட்டமாக உதகை உழவர் சந்தை அருகே தானியங்கி பால் விநியோகம் செய்யும் இயந்திரம் ஆவின் நிர்வாகம் மூலம் அமைக்கப்பட்டுள்ளது. அதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரு மக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்தார். நாள் ஒன்றுக்கு 200 லிட்டர் பால் இந்த தானியங்கி இயந்திரத்தில் இருக்கும் எனவும் 10 ரூபாய் முதல் எவ்வளவு தொகை செலுத்துகிறோமோ அந்த அளவிற்கு இந்த தானியங்கி இயந்திரத்தில் பொதுமக்கள் பாலை பாத்திரங்களில் பெற்றுக்கொள்ளலாம். உதகை நகரில் முதன்முறையாக மக்கள் அதிகமாக கூடும் உழவர் சந்தை அருகே இந்த பால் தானியங்கி இயந்திரம் வைக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகளும் தானியங்கி இயந்திரத்தில் பணத்தை செலுத்தி பாலை பெற்றுக்கொள்ளலாம்.